Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to my Tamil channel, Sameera Sherief vlogs Tamil. ஆல்ரைட் கைஸ், ஸோ நீங்கள் டைட்டில் thumbnail எல்லாமே பார்த்த மாதிரி இன்றைக்கி வந்து நான் எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது என்னென்னு உங்ககிட்ட காமிக்க போகிறேன். ஸோ இது வந்து ஃபுல் வீடியோ, இந்த டே எல்லாம் நான் என்ன பண்ணேன் அது எல்லாமே நான் வந்து மெயின் சேனலில் போட்டிருக்கேன். பட் இந்த ஒரு கிஃப்ட், நான் எனக்கு பண்ண ஒரு கிஃப்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் எனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்னை ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஈவன் என்னோடய ப்ரெக்னென்சியில் வந்து நான் காஃபி விட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்ஃபேக்ட் நான் என்னோடய டாக்டர்கிட்டையும் கேட்டேன். அண்ட் ஃபைனலி நான் எனக்காக ஒரு காஃபி மேக்கர் வாங்கியிருக்கேன். இது வந்து அகாரோவோடது எக்ஸ்ப்ரெஸோ காஃபி மேக்கர். அண்ட் ரொம்ப ரொம்ப அமேசிங் டெலிஷியஸ் காஃபி பண்ணுவோம் வீட்டில் நம்ம இருந்துச்சு. நம்மளுக்கு அப்பப்போ நல்லா அமேசிங் காஃபி சாப்பிட்றது தோணும். அண்ட் வெளில போட முடியாது. அண்ட் வீட்டில் இருந்து நான் என்னோடய காஃபி வெளியில் போகாமல் அரான் கூட இருந்து ஒரு அமேசிங் காஃபி பண்ணிப்பேன். அண்ட் எனக்கு என்னோடய காஃபி பார், காஃபி கவுண்டர், காஃபி மஷின் எல்லாமே இருக்குது. ஐம் சூப்பர் எக்ஸைட்டட். ஸோ அதனால தான் அவங்ககிட்டையும் இதை ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ என்னோடய டெலிவரிக்கு முன்னாடியும் நான் வந்து டாக்டர்கிட்ட கேட்டு ஒரு கப் காஃபி சாப்பிட்டேன். அவ்வளோ எனக்கு காஃபி பிடிக்கும். பிக் காஃபி லவர். ஐ லிமிட் மை செல்ஃப். பட் இருந்தாலும் ஒரு அமேசிங் காஃபி சாப்பிட்றதுக்கு நம்ம எல்லாருக்கும் தோணும். அண்ட் நம்ம வீட்டில் நம்ம மஷின் இருந்தால் தப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ நானும் அன்வர்ஜான் நாங்கள் 2 பேரும் சேர்த்து அமேசிங் காஃபி சாப்பிடுவோம் என்னோடய காஃபி மஷினில் பண்ணி. இந்த காஃபி மஷினில் காஃபி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸி அண்ட் குயிக். அது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணோம், யூசேஜ் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இது வந்து மெட்டல் ஃபனல் கைஸ். இது வந்து நம்மளுக்கு 2 கப் ஸ்டீல் மெஷில் வரும். நம்ம 2 கப்ஸ் வந்து இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடலாம். எக்ஸ்ப்ரெஸோ 2 கப்ஸோட எக்ஸ்ப்ரெஸோ பண்ணிக்கலாம் இதில் போட்டு. அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் லெவலோ இருக்கும். இந்த ஸ்பூனும் வரும் கூட. ஸோ இந்த ஸ்பூனோட நம்ம ஸ்கூப் எடுத்துக்கிட்டு அண்ட் பேக் ஆஃப் த ஸ்பூன் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ஃப்ளாட் பண்ணணும். அது போட்டு காமிக்கிறேன். ஸோ யூஸ்வலி 1.5 ஸ்கூப் போதும். அது போட்டு பேக் ஆஃப் த ஸ்பூன் இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். அது வந்து ஃபுல்லாக டைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். அது ஃபுல் ஃப்ளாட் பேஸ் ஆகிடும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டைட்டாக ஃப்ளாட் பேஸ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து நம்ம காஃபி மேக்கரில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். அங்கே நம்மளுக்கு எழுதி இருக்கும், லெஃப்ட்லேருந்து போட்டு ரைட்டுக்கு டர்ன் பண்ண அது ஃபிக்ஸ் ஆகிடும். அண்ட் பின்னாடி வந்து நம்மளுக்கு வாட்டருக்கு கண்டெய்னர் வரும். இது இப்படி ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ணணும். இந்த கண்டெய்னரில் நம்மளுக்கு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் லெவலும் இருக்கும். மேக்ஸிமம் தாண்டி போடக்கூடாது அண்ட் மினிமம் வாட்டர் இருக்கணும். ப்ளக் போட்டு இங்கே பவர் ஸ்விட்ச் இருக்குது. அண்ட் இந்த லைட்ஸ் வந்து நம்மளுக்கு இண்டிகேஷன். அண்ட் இது வந்து தெர்மாமீட்டர். இங்கே கப்புக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த கப் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் எக்ஸ்ப்ரெஸோ வரும். அண்ட் கீழே வந்து ஸ்டீமரோட பட்டன், இது வந்து ப்ரெஸ் பண்ணால் ஸ்டீமர் வரும். ஒரு நல்ல எக்ஸ்ப்ரெஸோ காஃபிக்காக நம்மளுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான மஷின் வரும் வித் 15 bars at tank pressure. இது வந்து நம்மளுக்கு 9 to 9.5 brew head pressure கொடுக்கும். அண்ட் அதனால தான் நம்மளுக்கு வந்து க்ரீமியான ஒரு எக்ஸ்ப்ரெஸோ வரும். அண்ட் இது வந்து அந்த ஸ்டீமரோட நாப் ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்டர் ரிலீஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் வந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் இது வச்சுக்கிட்டு அந்த ஸ்டீமரோட பட்டன் ப்ரெஸ் பண்ணால் மில்க் எல்லாமே சூப்பராக ஃப்ராத் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மில்க் கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஃபுல் ஃபேட் மில்க் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கிட்டு இதை ஃப்ராத் பண்ணால் அந்த மேலே வரைக்கும் ஃபுல் ஃப்ராத் ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ மில்க்கை வந்து நம்ம ஹீட் பண்ண வேணாம். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து போட்டாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹீட் ஆகிடுச்சு. ஸ்மோக் வருது, அவ்வளோ ஹீட், ஃபுல் மில்க் ஹீட் ஆகிடும் அந்த ஸ்டீம் எடுத்துக்கிட்டு தான். ஸோ இந்த நாப்பை பிடிச்சிக்கிட்டு உள்ளே புஷ் பண்ணிக்கிட்டு நம்ம எக்ஸ்ப்ரெஸோவில் நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கிட்டால் நம்ம கெஃபே லாட்டே ரெடி ஆகிடும். நான் இப்போ பண்ணது கெஃபே லாட்டே. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணது மறக்காதீங்க. 3 seconds இப்படி ஹோல்ட் பண்ணால் ஆஃப் ஆகிடும். லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மெயின் ஸ்விட்சும் க்ளோஸ் பண்ணணும் நம்ம மஷினோட குட் ஹெல்த்துக்காக. அதுக்கப்புறம் இந்த ஃபனல் ரிமூவ் பண்ணிக்கிட்டு கூல் ஆனதுக்கப்புறம் இந்த காஃபி உள்ளேருந்து ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா இந்த ரெசிடியூ இருந்தால் நம்ம அது ஸ்பாயில் ஆகிடுச்சு சான்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே கூல் ஆனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்குவேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீமியான ஃப்ராத்தியான ஒரு கெஃபே லாட்டே. நம்ம வெளியில் போவேன்னா அண்ட் உங்களுக்கு சுகர் வேணும்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா விதவுட் சுகரும் சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இப்போ வந்து நான் என்னோடய அமேசிங்கான கெஃபே லாட்டே வீட்டில் உட்காந்து என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப நாள் வந்து ஆசையாக இருந்துச்சு. எனக்கு ஒரு காஃபி மஷின் இருக்கணும், காஃபி மேக்கர் வீட்டில் தான் இருக்கணும். நான் சும்மாவே வெளியே போய் காஃபி சாப்பிடணும் அந்த ஃபீலிங் எல்லாமே இருக்கக்கூடாதுன்னு. அண்ட் ஃபைனலி ஐ காட் மை ஹேண்ட்ஸ் ஆன் திஸ் அகாரோஸ் எக்ஸ்ப்ரெஸோ காஃபி மேக்கர். இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்சிவான ஸ்டார்பக்ஸ் காஃபி டே அதுவும் தாண்டி ரொம்ப எக்ஸ்பென்சிவான அமேசிங் காஃபி வீட்டில் உட்காந்து தான், அதுவும் ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவ் காஸ்ட்டில்
less than 15 rupees per cup of coffee-ல இந்த காஃபி மிஷின் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்துடும். அண்ட் சூப்பர் ஈஸி. மெயின்லி அந்த மெயின்டைன் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து உங்களை ஃப்ரெண்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்களும் உங்கள் பார்ட்னர் கூட எங்கள் மாதிரி என்ஜாய் பண்ணிக்கலாம். அண்ட் என்னோட மாதிரி நீங்கள் காஃபி லவர் இருந்தால் கண்டிப்பாக கெட் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் திஸ் ஒன். நான் இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விட்டுடுறேன், போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஐம் ஷோர் யூ கைஸ் வில் லவ் இட். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணால் யுவர் செல்ஃப் வில் ஃபீல் இட் தட் நான் வந்து என்னோட காஃபி அவ்வளோ பிடிக்கும். அண்ட் இந்த ஒரு கிஃப்ட் நான் எனக்கு பண்ணால் ரொம்ப 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 ஹாப்பின்னு. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் கெட் யோர் ஹேண்ட்ஸ் ஆன் த காஃபி மேக்கர் கைஸ். ட்ரஸ்ட் மீ, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் நான் வந்து இது செப்பரேட்டாக எல்லா சேனல்ஸில் போடணும், உங்களுக்கு சொல்ல வேணும்னு இந்த வீடியோ தமிழ்லேயும் போட்டிருக்கேன். ஸோ திரும்பி பார்க்குறேன். பாய்.